வணக்கம். இன்றைக்கி 22/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய ராசி பலனை பார்ப்போம். இன்றைக்கி கும்பராசிகர்களுக்கு அதியோகம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாள். இன்றைக்கி கும்பத்துக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வழக்கமாக மேஷத்துலேருந்து போயிடும். மேஷராசி 1க்கும் 6க்கும் உடைய 8க்குடைய செவ்வாய் 3ல், தன ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம், 12ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம், 7க்கும் 9க்குடைய பரிவர்த்தனை யோகம், 9ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் தன காரகனும் அவனே. பொருளாதார மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உண்டு. ரிஷபம், ராசியிலேயே குரு, அவர் 11ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது மன அழுத்தம், முடிவெடுக்க முடியாத நிலை இதெல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் ராசி இன்னைக்கு பெயர்ச்சி 7லேருந்து சந்திரன், 7ல் இருக்க சந்திரன் வெளிவட்டாரத்தினுடைய சந்திரன் இன்னைக்கு 21 நாளைக்கு அப்புறம் பெயர்ச்சியாகி தனக்கு 8ல் போகிறார். 10ஆம் அதிபதி கர்மாதிபதி ஆட்சியாக உட்காந்துருக்கார். அந்த இடத்துக்குரிய அவரே வந்து சனியாக இருக்கிறார். பொருளாதாரம் எந்த சூழலையும் பொருளாதார நெருக்கம் இருக்கும். அந்த மதியானத்துக்கு மேலே மன அழுத்தம் குறைஞ்சிரும். மிதுனம், ஒன்றுக்கும் 4க்குடைய புதன் ராசியாதிபதி 9ல் ஆட்சி பெற்ற சனி கூட சம்பந்தப்பட்டிருக்கிறார். வெளிவட்டார உறவு அல்லது வெளி ஊருக்கு போகக்கூடிய காலம். இன்னைக்கு ஒரு புதுமையான ஊருக்கு போவீங்க, புது ஊருக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு புதிய விசேஷம் கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இன்றைக்கி 10ல் சுக்கிரன், 5ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து 10ல் உட்காந்து பொருளாதார மேம்பாடு நல்லாயிருக்கும். கடகம், கடகராசிக்கு 11ல் குரு, 4ஆம் அதிபதி உச்சம், அவருக்கு 9ல் உட்காந்துருக்கிறார். 4ஆம் அதிபதி 9ல் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், அதுலேயும் குறிப்பாக சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்துப்பீங்க. இன்னைக்கு கடகராசி நேயர்கள் சுப நிகழ்ச்சி. அதே சமயத்தில் 8ல் சனி ஆட்சி, உடலை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ராசியாதிபதி இன்னைக்கு 6க்கு வரார் மத்தியானத்துக்கு மேலே. அந்த 6க்கு வரார். நாளைக்கு 21 நாளைக்கு அது மத்தியானத்துக்கு மேலே. அப்போ இன்றைய இரவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பயணங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே 9-10 மணிக்கு ராம் போகணும். அங்கங்கே போகிறது கொஞ்சம் பார்த்து போகணும். வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும் இந்த கடகராசி நேயர்கள். சிம்மம், ராசியாதிபதி சூரியன் 7ல் ஆட்சி பெற்ற தனக்கு 7ஆம் இடம் வலுவாக உட்காந்துருக்கு. 2ல் கேது, 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம், திடீர் வரவுகள் இதெல்லாம் மேலோங்கி நிற்கும் இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னி, ராசிக்குள்ள கேது, 2ஆம் அதிபதி 2க்கும் 9க்குடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 7ல் வெளிவட்டாரம், நட்புகள், மனைவி ஸ்தானம். இதனால் இவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள்.
நேற்று வரைக்கும் முரண்பாடாக இருந்த பேசாமல் இருந்த நட்பு வட்டாரங்கள் இன்றைக்கி தானே வழியே வந்து பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு அனுகூலமும் உண்டு. துலாம் ராசியாதிபதி உச்சம், 8ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து தனக்கு 6ஆம் குடும்பம் தனக்கு ராசி 8ஆம் அதிபதி உச்சமாக திடீர் யோகம், திடீர் வருமானம், ராகு கூட சம்மந்தப்படுது, பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கக்கூடிய ராகு. அது கூட சுக்கிரன் சேரும்போது வாகனம் வாங்கிறது, இல்லை புதிய இருக்கிற வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குறது, அது மாதிரி வேலை இன்றைக்கி நீங்கள் செய்கிற மாதிரி வரும். அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். விருட்சிகம் ஏறத்தாழ ராசியில் இன்றைக்கி இருக்கிற சந்திரன் ஒரு 21 நாளைக்கு மேலே தன்னுடைய 2ஆம் இடத்துக்கு வருது. 2ஆம் அதிபதி குரு, அந்த குரு சந்திர யோக ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருந்தனால் இன்றைக்கி சந்திரன் மட்டும் எட்ட போகிறார். அப்போ குருச்சந்திர யோகத்தில் இன்றைக்கி விலகிறார். அதே நேரத்தில் 4ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்துருக்கு. 4ஆம் இடம் ஆட்சி 12ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து தனக்கு ராசியை பார்க்கணும். இன்றைக்கி அனுகூலமான நாள் தான் இன்றைக்கி விருட்சிக ராசிக்காரர்களுக்கு. வாகனத்தில் அனுகூலம் உண்டு. அதுலேயும் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனம், சைக்கிள்லேருந்து டாடா ஏசி, மோட்டார் சைக்கிள், டாடா ஏசி, ஜேசிபி போன்ற வாகனங்கள். அதனால் அனுகூலமாக தெரியும் இந்த விருட்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசியாதிபதி குரு 6ல், 11ஆம் அதிபதி உச்சமாக இருந்து 4ஆம் அதிபதி 8ல் போய் வாகன விருத்தி. வாகனத்தினால இன்றைக்கி இடையூறுகள், தாமதம் ஏற்படும். வாகன கொடுக்கல் வாங்கல தாமதம் ஏற்படும். 4ஆம் இடம் வாகனஸ்தானம், அதாவது பூமி சேர்க்கை. இதில் வந்து ஏதாவது சுகஸ்தானம் கீடும், ஏதோ உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வந்து போகும். அதுலேயும் குறிப்பாக மத்தியானத்துக்கு மேலே அது விலகிடும். 21 நாளைக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வராரு. ராசிக்குள்ளே வந்தால் அவர் வந்து 8ஆம் அதிபதியாக வரார். 3ஆம் இடம் ஆட்சி வந்து எதையும் துணிஞ்சு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. பார்வைங்கிற சுய தெம்பு, அதீத தெம்பு வந்துடும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. 11ஆம் இடம் வலுவாக உட்காந்துருக்க, ஒரு 4ல் உட்காந்து 11ஆம் இடம் 4 சம்மந்தப்படும் போது உயர் ரக வாகனங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி உண்டு. மகரம் ராசியாதிபதி 2ல் ஆட்சி, 10ஆம் அதிபதி முழு யோகாதிபதி உச்சமாக உட்காந்து 3ல் ராகுவோட சம்மந்தப்பட்டு அந்த 3ஆம் அதிபதி 5க்கு பரிவர்த்தனை யோகம். 3க்கும் 12க்கும் 3க்கும் உடையவங்களும் 5க்கும் 10க்கும் உடைய பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து சுக்கிரன் குரு தேவகுரு அசுரகுராக இருக்காங்க. 12ஆம் அதிபதி 6க்கு ஒரு கெட்டவன் கிட்டின் ராஜயோகம். இன்றைக்கி பணம் பொருளாதாரம் வந்து குவியும். யார் மகர ராசினர்களுக்கு. தனஸ்தானாதிபதி அவருடைய சனி சொந்த வீட்டிலே ஆட்சியாக உட்காந்துரு. லேட்டாக வருவார், எனக்கு கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவார். அந்த காசு ஊர்ஜிதமாகவே இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே 11ல் சந்திரன் 12க்கு வரார். அந்த 12க்கு வர சந்திரன் யார் வீட்டில்? குரு வீட்டில் உட்காராரு. குரு சந்திர யோகத்தில் நிவர்த்தியாகி இன்றைக்கி சந்திரன் 7ஆம் அதிபதி யாருடைய சந்திரன் 12க்கு வரார். பொருளாதார மேம்பாடு நல்லா இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்டதுக்கு அப்ளிகேஷன் போடலாம் இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்கு. கும்பம் 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் குறிப்பாக ராகு சுக்கிரன் சேர்க்கை. குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்ற ராகுவோட சமூகம் பூதாகாரமான வளர்ச்சி இருக்கும். செல்வம் செழிப்பு, ஆடை ஆபரணங்கள். குறிப்பாக உயர் ரக வாகனங்கள் இந்த கும்பராசினர்களுக்கு இன்றைக்கி அதனால் அனுகூலமான நாளே, கொட்டி கொடுக்கக்கூடிய நாள் தான். 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளேயே உட்காந்து 7ஆம் அதிபதி வெளிவட்டாரம். குறிப்பாக அரசாங்க உதவி, அரசாங்கத்தில் லோன் கேட்குறது, அரசாங்கத்தினுடைய உதவி கேட்குறது. புதன் 5ஆம் அதிபதியும் ஜென்மத்தில் வந்து உட்காந்து படிப்பு சம்மந்தப்பட்டது, பசங்களால் அனுகூலம். இதெல்லாம் இன்றைக்கி இந்த
கும்பராசினர்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய நாள். கன்னி ராசியில் சுக்கிரன் ராகு, ராசியாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 3ல், 8ஆம் அதிபதி ஜென்மத்தில் உட்காந்து ராசிக்குள்ளே உட்காந்து ராசியில் போது 8ஆம் இடம் போது ஏதாவது மனச்சோர்வு இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த கன்னிக்கு. அது பிற்பகுதிக்கு மேலே மத்தியானத்துக்கு மேலே 5ஆம் அதிபதி 10ல் வரும்போது 21 மணிக்கு அந்த நிலைமை மாறும். அடுத்த 2 வருஷம் 2.5 நாள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ராசிக்கு இந்த 2 நாள் இல்லாத அழுத்தங்கள் குறைஞ்சி 12ஆம் இடம் வருவது விரயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சியாக விரயம் பெற்றோம். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலேருந்து அது விலகிடும். உங்களுக்கு இனி தொட்டது தொடங்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன சர்க்கம் இன்றைக்கி மாறுது. மத்தியானத்துக்கு மேலே 21 நாளைக்கு மேலே அது மாறுது. நாளை பார்ப்போம்.